ஹாய். அஸ்ஸலாமு அலைக்கும். கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் பேசுகிற தெளிவு கேட்குதா? யாராவது அட்மிட் பண்ணி சொல்லுங்க அப்போ. ஓகே. ஓகே, நம்ம ட்ரிக்னோமெட்ரி ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ட்ரிக்னோமெட்ரியில் வந்துட்டு ஓகே 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 ஓகே. நீங்கள் 27 பேட்ச் என்ன? இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் டேர்ம் எப்போன்னு சொல்லியிருக்காங்களா? ஃபஸ்ட் டைம் எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணது? ஃபஸ்ட் டைம் இன்னும் சொல்லி இல்லைண்ணா. ஓகே. உங்களோட டீச்சர்ஸ் கைடை பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட டீச்சர்ஸ் கைடில் வந்துட்டு எஸ், இந்த பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதா? ஷேர் ஆகுதா? இந்த பிடிஎஃப் இது வந்து உங்களோட டீச்சர்ஸ் கைட். ஓகே ஓகே ஓகே. பாருங்க பிள்ளைகள், இதில் உங்களுக்கு இதில் ட்ரிக்னோமெட்ரி வந்துட்டு இதில் ஸ்டார்ட் பண்ண சொல்லி இருக்கிறான். முதலாம் தவணையிலேயே ட்ரிக்னோமெட்ரியோட பேசிக்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கிறான். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் கொடுக்குறேன். அப்போ பியோ மேத்தமெட்டிக்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு ட்ரிக்னோமெட்ரியோட சமன்பாடுகள், அதே மாதிரி நேர்மாறு, அதாவது இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி, அதுகளை பற்றி கதைக்கு சொல்லிக்கிறான். இதான் கூட சிலபஸ். இந்த சிலபஸில் பார்த்தோம்னு சொன்னால் என்ன பாருங்க, வட்டச்சார்புகள், அடுத்தது திரிகோண கணித பிரசினங்கள், அதே மாதிரி சைன் கொசைன் சூத்திரங்கள், சைன் விதி, கொஸ் விதி, அடுத்தது மற்ற பாட். அடுத்த ட்ரிக்னோமெட்ரியில் வந்துட்டு நான் பாருங்க, திருகோண கணித சர்வ சமன்பாடுகள், அதே மாதிரி பைதகரஸ் சர்வ சமன்பாடுகளை உபயோகிக்கிறது. அதுகள் சிலபஸ் அடிக்குது. அதில் மெயினாக வந்துட்டு கதைக்கு சொல்லிக்கிற ஈக்குவேஷன் நிறைய பாருங்க. சைன் வர்க்கம் டீட்டா ப்ளஸ் கொஸ் வர்க்கம் டீட்டா வந்துட்டு ஒன்றுங்கிறத கதை கேட்டாம். அதே மாதிரி 1 + tan வர்க்கம் டீட்டா வந்துட்டு செக் வர்க்கம் டீட்டாங்கிறத கதை கேட்டாம். 1 + cot வர்க்கம் டீட்டா சம கொசெக் வர்க்கம் டீட்டாங்கிறத கதை கேட்டாம். ஸோ இது என்னன்னு சொல்லி நம்ம இன்னும் படிக்க இல்லை. இது வந்துட்டு உங்களோட சிலபஸை ஃபஸ்ட்டு நான் காட்டுறேன். இவ்வளோத்தையும் ஃபஸ்ட் உங்களோட ஃபஸ்ட் டேர்முக்குள்ள முடிக்க சொல்லிக்கலாம். ஓகே. அதே மாதிரி நினைக்குது சைன் கூட்டல் தொடர்பு, அதே மாதிரி பெருக்கல், சைன் A + B எப்படி எழுதுற, கொஸ் A + B எப்படி எழுதுற. அப்போ அந்த சூத்திரத்தை, இந்த சமன்பாடுகள், இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி எப்படி நம்ம ஈக்குவேஷனை பயன்படுத்தி எப்படி நம்ம LHS, அதாவது சமன்பாடுகள் எப்படி தீர்க்கிற, அப்படி அதுலான ரிலேட்டடான கொஷின்ஸ் அதுகளை பார்க்க சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கூட்டல் தொடர்பு, அதே மாதிரி இது வந்துட்டு பெருக்கல் தொடர்புகள், அதே மாதிரி இன்னைக்கு இது வந்துட்டு இரட்டை மடங்கு, மும்மை மடங்குக்கான சமன்பாடுகள். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன செய்வோம் சொன்னா நிறுவோம். சரியா? இது எப்படி எப்படி ஒவ்வொன்று வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் சைன் என்ற என்ன, கொஸ்ங்கிறது என்ன, தானுங்கிறது என்னன்றது ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இந்த சமன்பாடுகள் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றையும் டிரைவ் பண்ணுவோம். எப்படி வந்தேன்னு சொல்லி டிரைவ் பண்ணுவோம். ஆனால் அந்த டெரிவேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. சரியா? உங்களுக்கு ஜஸ்ட் லாஸ்ட்டாக ஃபைனலாக வர ஈக்குவேஷன் மட்டும் கூட பாடமாகும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு sin 3a சமன் 3 sin a - 4 sin³ a, இவ்வளவும் தெரிஞ்சுக்கணும். இது எப்படி வந்தேன்னு சொல்லி உங்களுக்கு தேவையில்லை. சரியா? இவ்வளவு தெரிஞ்சிருந்தா போதும். ஓகே.
இவ்வளவும் இதுதான் கூட சிலபஸ். சிலபஸுக்கு போனதை பிறகு நம்ம இதுக்கு வருவோம், தியரிக்கு வருவோம். இந்த ஒன் நோட் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா மெக்ஸில் வந்துட்டு மெக்ஸில் வந்துட்டு 4 டைப்பான மெக்ஸ் இருக்குது. ஏ லெவலில் பொறுத்தவரையில் மெக்ஸ்லேயே 4 டைப்பான மெக்ஸ் இருக்குது. என்ன மெக்ஸ்ன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு ஆள்கூற்று கேத்திர கணிதம் படிச்சுப்பீங்க. சரியா? ஆள்கூற்று கேத்திர கணிதம் படிச்சுப்பீங்க. அதே மாதிரி அட்சர கணிதம் படிச்சுப்பீங்க. அதே மாதிரி திரிகோண கணிதம். அப்படி 4 டைப்பான மெக்ஸ் இருக்குது. அதே மாதிரி கடைசியாக வராது நுண்கணிதம், கல்குலஸ். சரியா? இப்படி மெக்ஸில் வந்துட்டு பியூர் மேத்தமெட்டிக்ஸில் வந்துட்டு 4 வகையான கணிதம் இருக்குது. அதில் வந்துட்டு இந்த ட்ரிக்னோமெட்ரி வந்துட்டு மிக 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 முக்கியமானது. சரியா? எந்த அளவுக்குன்னு சொன்னால், நீங்கள் எந்த ஒரு கேள்வியை எடுத்தாலும் ட்ரிக்னோமெட்ரி வந்துடும் உங்களுக்கு. அப்ப இந்த ட்ரிக்னோமெட்ரியை நீங்க செய்யறதன் மூலமாக ட்ரிக்னோமெட்ரியில வர கொஸ்டினை மட்டும் நீங்க செய்யக்கூடியதாக இருக்க மட்டும் இல்லாம மற்ற சப்ஜெக்ட்ல இருந்து ரிலேட்டடா வர எல்லா கொஸ்டினையும் இந்த ட்ரிக்னோமெட்ரியோட ரிலேட் பண்ணி தான் கேட்டிருப்பான். சரியா? இப்ப நம்ம படிக்கிற ஒவ்வொரு சமன்பாடுமே வந்துட்டு நீங்க கட்டாயம் என்ன செஞ்சீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். வேற வழியே இல்லை. நீங்க எத்தனை சட்டை போனாலும் இந்த ட்ரிக்னோமெட்ரி சமன்பாடை படிச்சிருந்தே ஆகணும். இந்த ஒவ்வொரு சமன்பாடும் வந்துட்டு உங்களுக்கு நினைவு இருந்தா மட்டுமே ஒழிய நீங்க என்ன செய்யலாம், கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆன்சர் செய்யலாம். பாடமாக தவிர வேற ஒன்றுமே இல்லை. ட்ரிக்னோமெட்ரியில வர சமன்பாடுகள். சரியா? நான் சொல்றது சமன்பாடுகள். உங்களுக்கு டிரைவ் பண்ணி வந்த மெத்தட் உங்களுக்கு தேவையில்லை. சரியா? டிரைவ் பண்ணி வந்த மெத்தட் உங்களுக்கு கட்டாயம் பாடம் இருக்கின்ற அவசியம் இல்லை. அது கேட்க மாட்டான். ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி அவனொன்று நிறுவ சொல்லிப்பான். சரி, அவனொன்று ப்ரூஃப் கட்டிப்பான். அந்த ப்ரூஃபை வந்துட்டு எப்படி செய்யற, ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மூலமா தான் அது வந்துட்டு வரும். சரியா? ஓகே, நான் இப்போ கொஞ்சம் கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். மைக் ஓகே. இப்போ என்ன கதை சொன்னான்? அப்போ ட்ரிக்னோமெட்ரியில் வந்துட்டு மிக மிக முக்கியமான, அதாவது நீங்க நுண்கணிதம் படித்தாலும் சரி, அட்சர கணிதம் படித்தாலும் சரி, ஆள்கூற்று கணிதம் படித்தாலும் சரி, திருகோண கணிதம் வந்துட்டு எல்லாத்துக்கும் ரிலேட் ஆயிருக்கும். உதாரணமாக அப்ளைட்ல ஒரு கொஸ்டின் வந்தாலும் அதை ட்ரிக்னோமெட்ரியோட ரிலேட் பண்ணிப்பான். அதே மாதிரி ட்ரிக்னோமெட்ரியிலேயே தனியாக ட்ரிக்னோமெட்ரியில பார்ட் 2ல வந்துட்டு கொஸ்டின் வரும். அதே மாதிரி பார்ட் 1 பியோமேத்தமெட்டிக்ஸ்ல ஸ்ட்ரக்சர்ல ஒரு கொஸ்டின் வரும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மார்க்ஸ் வந்துட்டு எலோகேட்டட் ஆகும் 100க்கு. எப்படி 15 to 20 மார்க்ஸ் வந்துட்டு எலோகேட்டட் ஆகும் ட்ரிக்னோமெட்ரி படிச்சிருந்தா மட்டும். அப்போ கிட்டத்தட்ட எத்தனை 20% ஆஃப் மார்க்ஸ், மேக்ஸிமம் 20% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு இங்கே ட்ரிக்னோமெட்ரி மட்டும் படிக்கிறதால செய்யலாம், எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஓகே, இப்போ கூட ட்ரிக்னோமெட்ரியில எத்தனை சாப்டர் இருக்குன்னு பார்ப்போம். சரியா? ட்ரிக்னோமெட்ரியில 5 சாப்டர் இருக்குது மெயினா. ஸோ 5 சாப்டரை பார்த்தோம்னு சொன்னா நான் எழுதுறேன் பாருங்க. முதலாவது அடிப்படை சமன்பாடுகள். முதலாவது அடிப்படை சமன்பாடுகள். சரியா? இரண்டாவது முக்கோணியின் பண்புகள். ஓகே, இன்னொன்று கேட்க மறந்துட்டேன். ட்ரிக்னோமெட்ரி இதுக்கு முதல் யாராவது படிச்சுட்டு வந்து இருக்கிறார்கள் இருக்கீங்களா? இல்ல யாராவது ஸ்கூல்ல படிச்சாக்கள் அப்படி சரி யாராவது இருக்கீங்களா? இல்லாட்டி ஏதாவது ஒரு சர்ட்டை போயிட்டு படிச்சு, இல்லாட்டி இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிக்னோமெட்ரி இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க, உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்போ. இல்லாட்டி மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க அப்போ. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கொண்டு போகிறேன். ஓகே ஓகே. ட்ரிக்னோமெட்ரி இப்போதான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றார்கள், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ட்ரிக்னோமெட்ரி இப்போதான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றார்கள். அப்போ எல்லா பேரும் இன்ட்ரோடக்ஷன் ஒன்று போயிருக்கீங்க போல. ஓகே
ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ ட்ரிக்னோமெட்ரியில் வந்து 5 சாப்டர் இருக்குது மெயினாக வந்துட்டு. அப்போ முதலாவது அடிப்படை சமன்பாடுகள், இரண்டாவது முக்கோணியின் பண்புகள், மூன்றாவது என்ன திருகோணித திருகோணகணித சமன்பாடுகளை சுருக்குதல். நம்ம பார்த்திருப்போம், உங்களோட சிலபஸ்லையும் இருக்குது. அவன் தந்த ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணி போட்டு அந்த அந்த டிரைவ் பண்ணின ஈக்குவேஷனை வச்சுக்கொண்டு அவன் ஒரு கேள்வி கட்டிப்பான். ஸோ அதை ப்ரூவ் பண்றது, அதை தான் வந்துட்டு என்ன சொல்ல, திருகோணகணித சமன்பாடுகளை தீர்த்தல். நாலாவது திருகோணகணித, ஓகே, நாலாவது வந்துட்டு நேர்மாறு. நேர்மாறுனா என்ன? இன்வெர்ஸ், சைன் இன்வெர்ஸ், கொஸ் இன்வெர்ஸ், டான் இன்வெர்ஸ். அது நேர்மாறு திருகோணகணித சார்புகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் பிறகு. இப்போக்கு நீங்க விளங்காட்டி பிரச்சனை இல்லை. ஐந்தாவது திருகோணகணித வரைவுகள். இவ்வளவுதான் பிள்ளைகள் முக்கியம் அறிகிற 5 சாப்டர்ஸ். அதாவது இவ்வளவுதான் ட்ரிக்னோமெட்ரி. சரியா? இவ்வளவுல இருந்துதான் 20% ஆஃப் த மார்க்ஸ் வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்கப்படுறாரு. அதாவது 20 விதமான கேள்வி வந்துட்டு இதுல இருந்தா வரப்போகுது. ஓகே, நீங்க ஓலவுல படிச்சிருப்பீங்க திருகோணகணித அடிப்படை கணியங்கள், அடிப்படை சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லி. ஒன்றுமில்ல பிள்ளைகள், திருகோணகணிதம் சொல்றது ஒரு செங்கோண முக்கோணில பக்கங்களுக்கு இடையிலான விகிதம் தான். ஜஸ்ட் அவ்வளவுதான். பக்கங்களுக்கு இடையிலான ரேஷியோ, அவ்வளவுதான் திருகோணகணிதம். ஸோ நீங்க இதுல நோட்ஸ் எழுதுறாக்கள், நான் நோட்ஸ் எழுதுறேன். நான் எழுதி முடிச்சுட்டு முதலாவது நாம ஹெடிங் போடலாம். திருகோணகணித அடிப்படை கணியங்கள். திருகோணகணித அடிப்படை கணியங்கள். ஓகே, ஸோ நான் சொல்லுந்த மாதிரி ஒரு செங்கோண முக்கோணிட பக்கங்களுக்கு இடையிலான விகிதங்கள். ஜஸ்ட் பக்கங்களுக்கு இடையிலான விகிதங்கள். இது ஒரு செங்கோண முக்கோணின் எடுப்போமே. செங்கோண முக்கோணின் எடுப்போம். இது இது நீங்க எத்தனாம் ஆண்டுல இருந்து படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் நீங்க 9ஆம் ஆண்டுல இருந்து திரிகோணமணியில இந்த விகிதம் இருந்தாலும் படிச்சிருப்பீங்க. நம்ம இன்னும் ஏ லெவலுக்குள்ள போகல. சரியா? ஜஸ்ட் இது 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். சைன் தீட்டா என்ன? ஒரு செங்கோண முக்கோணி ஏபிசியில கோணம் ஏசிபி, கோணம் ஏசிபிங்கிறத டீட்டான்னு சொல்லி குறிச்சிக்கிறேன். சரியா? கோணம் ஏசிபிங்கிறத டீட்டான்னு குறிச்சிக்கிறேன். அப்படி இருக்கக்குள்ள சைன் டீட்டான்னு சொல்லி நம்ம என்னத்தை டிஃபைன் பண்றோம்? சைன் டீட்டான்னு சொல்லி என்னத்தை டிஃபைன் பண்றோம்? என்ன டிஃபைன் பண்றோம்? எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம். அவ்வளவுதான். எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம். நம்ம இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல சொல்ல போனா ஏபி ஓவர் பிசி. என்ன? அதே மாதிரி இன்னும் ஒரு ரிலேஷன்ஷிப் எழுதலாம். கொஸ்டீட்டான்னு சொல்றது என்ன? அயல் பக்கத்திங்கள் செம்பக்கம். அயல் பக்கத்திங்கள் செம்பக்கம். இன்ட்ரோடக்டரி கிளாஸ் வந்துட்டு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இதை படிச்சுப்பீங்க. இதுக்கு நான் போக போற பாத் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பேசிக். சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ½ வந்துட்டு பேசிக்காக தான் இருக்கும். அதுக்கு பிறகுதான் அதோட அப்ளிகேஷன், அது எப்படி சமன்பாடு செய்கிற, எப்படி சமன்பாடு சுருக்குற எல்லாமே நான் படிச்சு தருவேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சாக்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது முக்கியமாக தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் நான் டைம் தரேன் எழுதுறதுக்கு. அண்ட் அதை நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க. சரியா? அப்போ கொஸ்டீட்டான்னு சொல்றது என்ன? அயல் பக்கத்திங்கள் செம்பக்கம். அயல் பக்கம் உங்களுக்கு தெரியுமே, ஏசி ஓவர் பிசி. அதே மாதிரி இன்னொரு ஆள் வராது டேண்டிட்டா. டேண்டிட்டாங்கிறது யாரு? எதிர்பக்கத்திங்கள் அயல் பக்கம். எதிர்பக்கத்திங்கள் அயல் பக்கம்.
அவர் தான் யார் எதிர்பக்கத்தின் அயல் பக்கம் ஏபி ஓவர் ஏசி என்ன ஏபி ஓவர் ஏசி. இவ்வளவு நீங்க ஓ லெவல்ல ஓ லெவல் வரைக்கும் நீங்க சைன் காஸ் டேன் தான் படிச்சிருப்பீங்க. இப்ப ஏ லெவல்ல நீங்க படிக்க போறது இன்னும் 3 ரிலேஷன்ஷிப் வரும். இன்னும் 3 ரிலேஷன்ஷிப் வரும். சார் நீங்க போர்ட்ல படிச்சு கொடுக்குற இல்லையா? இல்ல தம்பி, நான் போர்ட்ல எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. அதாவது அந்த போர்ட் வச்சுட்டு கேமரா ஆங்கிள் வச்சுட்டு செய்யறதுக்கு நான் அந்த ஏற்பாடுகள் இல்லை. ஜஸ்ட் நான் இப்போ ஸ்க்ரீன்ல தான் ரைட் பண்ணுறேன். ஸ்க்ரீன் தான் ரைட் பண்ணுறேன். மேலும்படி நீ ஃபியூச்சரில் அப்படி போர்டுக்கு மாற வேண்டிய ஏற்பட்டால் மாறுவேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்தது இப்போ நீங்கள் படிக்க போகிறது வந்துட்டு 3 கணியம் படிக்க போகிறீங்க. கொசாக்னு சொல்லி, அதே மாதிரி செக்னு சொல்லி படிப்பீங்க, அதே மாதிரி கொட். இவ்வளோ 3 வரையும் யாருன்னு சொன்னால் ஒன்றுமில்லை. சைன் தீட்டாங்கிறது என்ன? எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம். கொசக்குன்னு சொல்றது செம்பக்கத்திங்கள் எதிர்பக்கம். அப்ப நீங்க என்ன நினைக்கலாம், 1/sin θ தான் கொசெக் தீட்டா. செம்பக்கத்திங்கள் எதிர்பக்கம். அதே மாதிரி செக் என்ன? கொசுட தலைகீழ். கொஸ் என்ன? அயல் பக்கத்திங்கள் செம்பக்கம். அப்ப செக் என்ன? செம்பக்கத்திங்கள் அயல் பக்கம். செம்பக்கத்திங்கள் அயல் பக்கம். அதே மாதிரி கொட்டீட்டா, tan θ தலைகீழ். கொட்டீட்டா, அப்ப tan θ எப்படி சொல்லுவோம்? எதிர்பக்கத்தின் அயல் பக்கம். கொட்டீட்டா என்ன? அயல் பக்கத்திங்கள் எதிர்பக்கம். கொசக்குக்கு நம்ம சொல்ல டெஃபினிஷன் வந்துட்டு செம்பக்கத்தின் அயல் பக்கம்னு சொன்னா செம்பக்கம் வந்துட்டு பிசி, எதிர்பக்கம் வந்துட்டு ஏபி. அதே மாதிரி செக் தீட்டாக்கு எப்படி சொல்லலாம்? செம்பக்கம் வந்துட்டு பிசி, அயல் பக்கம் வந்துட்டு ஏசி. கொட்டீட்டாக்கு எப்படி சொல்லலாம்? அயல் பக்கம் வந்துட்டு ஏசி, எதிர்பக்கம் வந்துட்டு ஏபி. சரியா? இப்போ உங்களுக்கு வெரி 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 பேசிக் ஒரு கொஷன் தாரேன். எல்லா பேரும் செய்வீங்க இது. ஓகே, இப்படி ஒரு செங்கோணம் முக்கோணம் இருக்கின்றோமே, இவர் தான் தீட்டா. எதிர்பக்கம் வந்துட்டு 3 சென்டிமீட்டர், அயல் பக்கம் 4 சென்டிமீட்டர், செம்பக்கம் வந்துட்டு 5 சென்டிமீட்டர். இவன் பெருசாக அடிக்காது, இவர் 3 ஒரு ரன் நினைச்சிக்காங்க. ஜஸ்ட் இண்டிகேட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இவர சைன் தீட்டா என்ன, கொஸ் தீட்டா என்ன, டேன் தீட்டா என்ன, கொசெக் தீட்டா என்ன, செக் தீட்டா என்ன, கொட் தீட்டா என்ன பார்த்தாலே சொல்லலாம். என்ன சைன் தீட்டா என்ன? 3/5, கொஸ் தீட்டா 4/5, டேன் தீட்டா 3/4. கொசெக் தீட்டா என்ன? சைன் தீட்டாட நேர்மாறு, அதாவது 1/sin தீட்டா. சைன் தீட்டா வந்துட்டு 3/5 சொன்னா கொசெக் தீட்டா 5/3. கொஸ் தீட்டா 4/5 சொன்னா செக் தீட்டா 5/4. 5/4. கொட்டீட்டா வந்துட்டு என்ன? கொட்டீட்டா வந்துட்டு tan தீட்டா வந்துட்டு 3/4 சொன்னா கொட்டீட்டா 4/3. ஓகே, இதெல்லாம் நீங்க இது சிம்பிளா தான் இருக்கிறோம். நீ போக போக தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப் ஆகும். ஓகே, அடுத்தது இது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே. சைன் தீட்டா வந்துட்டு 1/cosec தீட்டா, கொஸ் தீட்டா வந்துட்டு 1/sec தீட்டா, அதே மாதிரி tan தீட்டா வந்துட்டு 1/cot தீட்டா. இதை மாறியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? cosec தீட்டா வந்துட்டு 1/sin தீட்டா, sec தீட்டா வந்துட்டு 1/cos தீட்டா, cot தீட்டா வந்துட்டு 1/tan தீட்டா. சரியா? இதுவரைக்கும் டவுட் இருக்கிறார்கள்? ஜஸ்ட் இதுல டவுட் கேட்கறதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. பட்
உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ள இயலாம இருக்குது அப்படின்னு சொல்றாங்க செட்டில். ஓ, அட்மிட் பண்ணி சொல்லுங்க. ஆமாம், அப்படி இல்லாட்டி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுல இருந்து இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு ஆளை நம்ம எடுக்கலாம். எப்படி? ஒன்றுமில்ல பிள்ளைகள், ஒன்றுங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னு சொன்னா, ஒன்றுங்கிறத எப்படி சொல்லலாம்? கொசெக் தீட்டா இன்டு சைன் தீட்டா. இப்போ நினைப்பீங்க நீங்க, ஏன்டா இவன் இதெல்லாம் சொல்றான்னு நினைப்பீங்க. பட் கொஸ்டின் போ விளங்கும் நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒன்னுங்கிறத எப்படி சொல்லலாம்? செக் தீட்டா இன்டு கொஸ் தீட்டா. நான் என்ன செய்யறேன்? ஜஸ்ட் எழுவை மாற்றம், கொண்ட வந்து எழுவை மாற்றம் செய்யறேன். அதாவது ஜஸ்ட் இந்த கீழே அடிக்கிற கணியத்தை மேலே கொண்டு போறேன், அவ்வளவுதான் செய்யறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி ஒன்றுங்கிறத எப்படி சொல்லலாம்? ஒன்றை நான் வெவ்வேறு விதமா வந்துட்டு சொல்றேன். என்ன? கொட் தீட்டா இன்டு டேன் தீட்டா. கிளியரா? இப்போ இன்னும் ஒரு ரிலேஷன்ஷிப் படிச்சுப்பீங்க. டேன் தீட்டாவை எப்படி சொல்லலாம்? சைன் தீட்டாவை கொஸ் தீட்டான்னு சொல்லலாம். என்ன? ஏ, சைன் தீட்டா வந்துட்டு எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம். என்ன? கொஸ் தீட்டா வந்துட்டு அயல் பக்கத்திங்கள் செம்பக்கம். செம்பக்கம் வந்துட்டு கேன்சல் ஆகும் தானே இப்படி இருக்கக்குள்ள. அப்ப வார ஆன்சர் என்ன? எதிர்பக்கத்திங்கள் அயல் பக்கம். எதிர்பக்கத்தின் அயல் பக்கம் என்ன? tan theta. எதிர்பக்கத்தின் அயல் பக்கம் tan theta. ஸோ இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று எடுக்கலாம். அதே மாதிரி கொட்டீட்டா. கொட்டீட்டாவை எப்படி சொல்லலாம்? tan theta sin thetaவோ cos thetaன்னு சொன்னா, கொட்டீட்டா வந்துட்டு cos thetaவோ sin theta. இதை எப்படி சொன்ன? cos thetaவோ sin theta எப்படி சொன்ன? cos theta வந்துட்டு என்ன? அயல் பக்கத்திங்கள் செம்பக்கம். sin theta என்ன? செம்பக்கத்திங்கள், சாரி, ஓகே, செம்பக்க. cos theta வந்துட்டு அயல் பக்கத்திங்கள் செம்பக்கம். sin theta வந்துட்டு என்ன? எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம். இதுல செம்பக்கம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? அயல் பக்கத்திங்கள் எதிர்பக்கம். அயல் பக்கத்திங்கள் எதிர்பக்கம் கொட்டிட்டான்னு படிச்சோமா இல்லையா? இதெல்லாம் கூட மைண்ட்ல ஓடணும். இதெல்லாம் நீங்க பாடமாக்கி தான் வச்சுக்கலாம். கொட்டிட்டா வந்துட்டு அயல் பக்கத்திங்கள் எதிர்பக்கம், கொட்டிட்டா வந்துட்டு அயல் பக்கத்திங்கள் எதிர்பக்கம் அப்படின்னு சொன்னா நீங்க இது நீங்க பாடமாக்குற விஷயம் இல்லை. நீங்க ஜஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 கேள்வி செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னா அது ஜஸ்ட் ஓட்டோவா வந்துட்டு உங்களோட மெமரியில வந்துட்டு என்ன செஞ்சிடும்? பதுங்கிடும். ஸோ இது நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? அடுத்தது இன்னும் ஒரு பிள்ளைகள் நீங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் எப்படி சொல்லிடுவீங்க? சைன் தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணி என்ன வரும்? சைன் தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணா சைன் தீட்டாட முழுவதின் வர்க்கம் வரும். என்ன? சைன் தீட்டாட முழுவதின் வர்க்கத்தை எப்படி சொல்லலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா இப்படி சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒன்று தான். பட் இது தெரியாம சில பிள்ளைகள் இருக்குது. சரியா? இது தெரியாம சில பிள்ளைகள் இருக்குது. பட் அதுதான் நான் சொல்லித்தரேன். சைன் தீட்டா இன்டூ சைன் தீட்டா வந்துட்டு சைன் தீட்டாட ஹோல் ஸ்கொயர். அந்த ஸ்கொயர் வந்துட்டு ஹோல் ஸ்கொயர் வந்துட்டு எப்படி எழுதலாம்னு சொன்னா சைன் வர்க்கத்தின் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் கொஸ் தீட்டா இன்டூ கொஸ் தீட்டா, கொஸ் ஸ்கொயர் தீட்டா. சரியா? ஓகே, இதை எழுதணும்னு சொல்றாக்கள் இவ்வளவு வரைக்கும் படிப்பிச்சு தந்ததை எழுதணும்னு சொல்றாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்போ இப்ப படிச்சு தந்ததை எழுதணும்னு சொல்றாக்கள். ஓ, ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் ஓகே. ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா நீங்க அங்கால படிக்க மாட்டீங்க, அதை எழுதியும் படிக்க மாட்டேச்சு.
அது வேற விஷயம். இப்போக்கி நீங்கள் எழுதணும் அப்படி எழுதணும்னு சொல்லாக்கள். ஓகே ஓகே, நம்ம அடுத்த சாப்டர் போவோம். அடுத்த சாப்டர் இப்போதான் முதலாவது ஈக்குவேஷன் படிக்க போறீங்க. இது வந்துட்டு எப்போக்கி என்னன்னா நீங்கள் ஏ லெவல் ஃபைனல் இயர் வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு தேவை. சரியா? நம்ம இப்போ படிக்க போகிறது மிக 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 இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே, ஹெடிங் போடுங்க. திரிகோண கணித விகிதங்களுக்கு இடையிலான தொடர்புகள். திரிகோண கணித விகிதங்களுக்கு இடையிலான, என்ற எழுத்து அசிங்கமா தான் இருக்கும், சாரி. திரிகோண கணித விகிதங்களுக்கு இடையிலான தொடர்புகள். இப்ப நான் ஒரு முக்கோணி ஒன்று வரைகிறேன். சரியா? ஜஸ்ட் ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று வரைகிறேன். ஓகே, செட் ஒன்று வந்துக்கிட்டு பார்ப்போம். பரவாயில்ல சார், பேசிக்ல இருந்து. ஓகே ஓகே, பேசிக்ல இருந்து தான் போறேன் நான். ஓகே, பாருங்க பிள்ளைகள், நான் ஒரு செங்கோண முக்கோணி வரைஞ்சிக்கேன். ஏ பி சி. இந்த பி கோணம் செங்கோணம். இப்ப முக்கோணி ஏபிசியில் உங்களுக்கு எல்லா பேருக்கும் தெரியும் பைதகரஸ் தேற்றம் என்ன. இப்போ முக்கோணி ஏபிசியில் பைதகரஸ் தேற்றத்தை நான் யூஸ் பண்றேன். முக்கோணி ஏபிசியில் ஜஸ்ட் பைதகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்றேன். யூஸ் பண்ண என்ன வரும்? ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். இதுதான் பைதகரஸ் தேற்றம். இதுதான் பைதகரஸ் தேற்றம் என்ன. இப்போ இது எல்லாத்தையும் நான் ஏசி ஸ்கொயர்டால டிவைட் பண்றேன். இது எல்லாத்தையும் என்ன செய்யறேன்? ஏசி ஸ்கொயர்டால டிவைட் பண்றேன். நான் அதை எழுதுறேன். பிரிச்சேன்னு சொன்னேன், ஏசி ஸ்கொயர்டால பிரிச்சேன்னு சொன்னேன், என்ன வரும்? ஏபி ஈங்குள் ஏசி முழுவதின் வர்க்கம் பிளஸ் பிசி ஈங்குள் ஏசி முழுவதின் வர்க்கம். ஏன் ஸ்கொயர்டும் ஸ்கொயர்டும் பொதுவாக இருக்குது, ஸோ முழுவதின் வர்க்கம் சில எழுதலாம் என்ன. அதே மாதிரி ஏசி ஸ்கொயர்டால பிரிச்சா ஜஸ்ட் 1. ஏசி ஸ்கொயர்டால பிரிக்கிறேன், ஜஸ்ட் 1. இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், ஏபி ஓவர் ஏசி என்ன? ஏபி ஓவர் ஏசி இந்த கோணத்தினா டீட்டான்னு எடுக்க. இப்ப சொல்லுங்க, ஏபி ஓவர் ஏசியை இன்னும் ஒரு மெத்தட்ல சொல்ல போனா என்ன சொல்லலாம்? சைன் டீட்டா. என்ன? சைன் டீட்டா. சைன் டீட்டா என்ன? அதோட ஸ்கொயர். அதே மாதிரி பிசி ஓவர் ஏசி கோஸ் டீட்டா, அதோட ஸ்கொயர் என்ன? ஈக்குவல் டு 1. இப்ப நான் சொல்லி தந்த மாதிரி சைன் டீட்டாட ஆல்டின் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் டீட்டான்னு சொல்லி எழுதலாம். அதே மாதிரி கொஸ் டீட்டாட ஆல்டின் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? கொஸ் ஸ்கொயர் டீட்டா. ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் பிள்ளைகள் நீங்க நினைவுல வச்சுக்கிற முதலாவது ஈக்குவேஷன். இதான் நீங்க நினைவுல வச்சுக்கிற முதலாவது ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தெரியாம ஒன்றும் செய்யலாது. இதே மாதிரி இன்னும் 2 ஈக்குவேஷன் வரும். இந்த 2 ஈக்குவேஷன் படிச்சது பிறகு இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு கொண்டு நிறைய கேள்வி செய்வோம். நிறைய கேள்வி செய்யக்குள்ளேயே உங்களுக்கு எப்படி ஒட்டவா வந்துட்டு உங்களோட மைண்ட்ல வந்துட்டு ஃபிக்ஸ் ஆயிடும். இந்த 2 ஈக்குவேஷன் மனப்பாடம் ஆயிடும். சரியா பிள்ளையா? ஓகே, அடுத்த ஈக்குவேஷனுக்கு போவோம்.
அடுத்த ஈக்குவேஷன் இதை வச்சு தான் எடுக்க போறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எப்படியெல்லாம் எழுதலாம் பார்ப்போமே. இந்த ஈக்குவேஷனை எப்படி எப்படியெல்லாம் எழுதலாம். sin square theta என்ன 1 மைனஸ் cos square theta எழுதலாமா? எஸ். அதே மாதிரி cos square theta எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் sin square theta எழுதலாமா? எஸ். இப்போ பாருங்க பிள்ளைகள், இந்த 1 மைனஸ் sin square theta வந்துட்டு எப்படி ஃபார்மேட்ல இருக்குன்னு பாருங்க. a ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் பி ஸ்கொயர்ங்கிற ஃபார்மேட்ல வழங்குதா? ஏக்கு பதிலாக 1 இருக்குது, பிக்கு பதிலாக sin theta இருக்குது. ஏன் 1 வர்க்கமும் 1 தான், 1 எத்தனாவது அடுக்கம் வந்துட்டு 1 தான் என்ன. ஸோ இப்படி எப்படி எழுதலாம்? cos square thetaவை 1 ஸ்கொயர் மைனஸ் sin square theta. இப்போ இது a வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம்ங்கிற ஃபார்மேட்ல இருக்குதா? அப்போ இவர் எப்படி எழுதலாம்? a மைனஸ் பி பிளஸ் a மைனஸ் பி இன்டூ a பிளஸ் பி. இப்போ 1 மைனஸ் sin theta, அடுத்தது 1 பிளஸ் sin theta. இவரே மாதிரி sin square theta எப்படி எழுதலாம்? இவரே மாதிரி sin square theta எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் cos theta இன்டூ 1 பிளஸ் cos theta. சரியோ? ஓகே. இப்போ அடுத்தது அதே ஈக்குவேஷன் தான், இது பைத்தகரஸ் தேற்றத்தை தான் திரும்ப கொண்டு வரேன். ஏபி வர்க்கம் பிளஸ் பிசி வர்க்கம், ஏபி வர்க்கம் பிளஸ் பிசி வர்க்கம் ஈக்குவல் டு ஏசி வர்க்கம். என்ன இதான் இந்த பைத்தகரஸ் தேற்றம். முந்தின எதால பிரிச்சேன்? ஏசி ஸ்கொயர்டால பிரிச்சேன். இப்போ என்னதால பிரிக்க போறேன்னு சொன்னா ஏபி ஸ்கொயர்டால பிரிக்க போறேன். சரியா? ஏபி ஸ்கொயர்டால் பிரிக்க, அப்படி டிவைட் பண்ணு. அப்ப ஏபி ஸ்கொயர்டால பிரிச்சா 1 பிளஸ் பிசி ஸ்கொயர்டை ஏபி ஸ்கொயர்டால பிரிக்கிறேன். இங்க ஸ்கொயர்ட் வந்துட்டு காமனா இருக்குது. ஸோ நான் அதனால் ஹோல் திங் ஸ்கொயர்ட்னு சொல்லி எழுதுறேன். சரியா? அதே மாதிரி ஏசி பை ஏபி ஹோல் திங் ஸ்கொயர்ட். சரியா? இப்போ பிசி ஓவர் ஏபி எப்படி எழுதலாம்? பிசி ஓவர் ஏபி பாருங்க. அப்போ பிசி வந்துட்டு அயல் பக்கம், ஏபி வந்துட்டு செம்பக்கம். அயல் பக்கத்திங்கள் செம்பக்கம் என்ன படிச்சிருக்கேன்? அயல் பக்கத்திங்கள் செம்பக்கம் என்ன படிச்சிருக்கேன்? கொட்டீட்டா. கொட்டீட்டான்னு படிச்சிக்கமா இல்லையா? ஸோ 1 பிளஸ் கொட்டீட்டா ஆல் திங்ஸ் கேட். ஏசிஓவேபி என்ன படிச்சிருக்கேன்? ஏசிஓவேபி செம்பக்கத்திங்கள் எதிர்ப்பக்கம், செம்பக்கத்திங்கள் எதிர்ப்பக்கம் கொசெக்ஸ் கேட்டீட்டா. செம்பக்கத்திங்கள் எதிர்ப்பக்கம் எல்லாம் ஞாபகம். செம்பக்கத்திங்கள் எதிர்ப்பக்கம், எதிர்ப்பக்கத்திங்கள் செம்பக்கம் சைன் தீட்டா, செம்பக்கத்திங்கள் எதிர்ப்பக்கம் கொசெக் தீட்டா. இப்ப இதுவரை வந்துட்டு கொசெக் தீட்டா ஹோல் திங் ஸ்கொயர். ஸோ இவரை எப்படி எழுதலாம்? cot square theta equal cosec square theta. இவர் இரண்டாவது மிக மிக முக்கியமான சமன்பாடு. இவர் இரண்டாவது மிக மிக முக்கியமான சமன்பாடு. சரியா? இப்ப உங்களுக்கு ஒரு இடத்தை cot square theta இருக்குது. ஒரு இடத்தை cot square theta இருக்குது. அந்த இடத்துல என்ன போடலாம்? நீங்க cosec square theta -1 என்று போடலாமா இல்லையா? இப்ப இந்த cosec square theta -1 வந்துட்டு எந்த ஃபார்மட்ல இருக்குது? a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம்ங்கிற ஃபார்மட்ல இருக்குது. அப்ப அவரை a மைனஸ் b இன்டூ a பிளஸ் b எழுதலாமா இல்லையா? cot square theta equal cosec theta -1 cosec theta plus 1. Just அவ்வளவுதான். திரும்ப எழுதுறேன். cosec theta -1 cosec theta plus 1. cot square theta cosec theta -1 cosec theta plus 1 எழுதிக்கேன்.
ஓகே, ஒருவேளை இப்போ நீங்கள் நான் ஜஸ்ட் 1 இப்போ நீங்கள் ஒன்று சொல்லி வார இடத்துலேயே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் படிச்சீங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கோஸ் ஸ்கொயர் டீட்டான்னு சொல்லி போடலாம். இப்போ இந்த ஒன்றை வேறு விதமாக சொல்ல போனால் எப்படி எழுதலாம்? இப்போ நம்ம படிச்ச ஈக்குவேஷன் படி கொசெக் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் கொட் ஸ்கொயர் டீட்டா. இது எப்படி எடுத்தேன்? இங்கிருந்து எடுத்தேன். கொசெக் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் கொட் ஸ்கொயர் டீட்டா. ஜஸ்ட் ஒன்னை வந்துட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கொஸ் ஸ்கொயர் எழுதியன். அது ஃபர்ஸ்ட் படித்த ஈக்குவேஷன் படி, ரெண்டாவது படித்த ஈக்குவேஷன் படி ஒன்று வந்துட்டு கொசெக் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் கொட் ஸ்கொயர் எழுதியன். அப்போ அவர் வந்துட்டு ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம்ங்கிற மாதிரி தானே இருக்காரு. ஸோ அவரை நான் எழுத போனேன்னு சொன்னால் கொசெக் டீட்டா மைனஸ் கொட் டீட்டா கொசெக் டீட்டா ப்ளஸ் கொட் டீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ நீங்கள் கொசெக் டீட்டா ப்ளஸ் கொட் டீட்டா இருக்கிற ஒரு இடத்துல கொசெக் டீட்டா ப்ளஸ் கொட் டீட்டா இருக்கிற ஒரு இடத்துல 1 கொசெக் டீட்டா மைனஸ் கொட் டீட்டான்னு சொல்லி எழுதலாமா இல்லையா? இதில் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் கேள்வியில் வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டி வரும். இப்போ நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகல இந்த ரிலேஷன்ஷிப்லாம் தேவைப்படும். டக்குன்னு சொல்லி மைண்டுக்கு வரணும். இப்போக்கு மைண்டுக்கு வர பரவாயில்ல. இது நீங்கள் காலப்போக்கில் நீங்கள் ப்ராக்டிஸில் வந்துட்டு செய்ய நான் செய்ய பழக்குவேன். உங்களுக்கு நிறைய கொஷின் தருவேன். கொஷின் செஞ்சால் ஒளி அந்த ஈக்குவேஷன் எல்லாமே பாடமாகும். மறுபடி ஒன்று நீங்கள் சும்மா பாடம் வாங்கினா மறந்து வைத்தரும். சரியா இல்லையா? இப்போ கொசெக் டீட்டா ப்ளஸ் கொட் டீட்டாவை நம்ம வேற மெத்தடில் கொசெக் டீட்டா ப்ளஸ் கொட் டீட்டா வேற மெத்தடில் எழுத போனால் 1 கொசெக் டீட்டா மைனஸ் கொட் டீட்டா எழுதலாம். இல்லாட்டி மாறி சொல்ல போனால் கொசெக் டீட்டா மைனஸ் கொட் டீட்டாங்கிறத எப்படி எழுதலாம்? 1 கொசெக் டீட்டா ப்ளஸ் கொட் டீட்டா. சரியா? 1 கொசெக் டீட்டா ப்ளஸ் கொட் டீட்டா. ஓகே, இது ரெண்டாவது ஈக்குவேஷன். மூணாவது ஈக்குவேஷன் என்ன? அதே ஈக்குவேஷன் தான், பைதகரஸ் தேற்றம் தான். யாரு? ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். இப்போ என்னதால பிரிச்சேன்? ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஏசி ஸ்கொயரால பிரிச்சா, ரெண்டாவது ஏபி ஸ்கொயரால பிரிச்சா, இப்போ என்ன பிசி ஸ்கொயரால பிரிக்க போகிறோம். ஸோ இதை எழுத போனால் பிசி ஸ்கொயர்டினால் இருபுறமும் பிரிக்க, பிசி ஸ்கொயராக பிரிக்க. இப்போ பிசி ஸ்கொயரால பிரிச்சோம்னா என்ன வரும்? ஏபி ஓவர் பிசி ஆல் திங்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இவரை பிரிச்சா ஏசி ஓவர் பிசி ஆல் திங்ஸ் ஸ்கொயர். சரியா? ஏபி ஓவர் பிசிங்கிறது யாரு? ஏபி ஓவர் பிசி, ஏபி எதிர்பக்கம், பிசி பாருங்க அப்போ. ஏபி எதிர்பக்கம், பிசி சாரி இது இல்லை, ஓகே ஓகே. ஏபி வந்துட்டு எதிர்பக்கம், பிசி வந்துட்டு அயல் பக்கம். அப்ப எதிர்பக்கத்திங்கள் அயல் பக்கம், எதிர்பக்கத்திங்கள் அயல் பக்கம். நல்லா நினைச்சு கொள்ளுங்க. எதிர்பக்கத்திங்கள் அயல் பக்கம் யாருக்கு சொல்லுவோம்? tan. tan தீட்டா. tan தீட்டா என்ன? எதிர்பக்கத்திங்கள் அயல் பக்கம். அப்ப tan ஸ்கொயர். ஸோ tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 ஈக்குவல் ஏசி ஓவர் பிசி. ஏசி என்ன? செம்பக்கம். பிசி என்ன? அயல் பக்கம். செம்பக்கத்திங்கள் அயல் பக்கம், செம்பக்கத்திங்கள் அயல் பக்கம். முந்தி படிச்சோம், நல்லா ஞாபகம் நேரத்தில் படித்தோம். செம்பக்கத்திங்கள் அயல் பக்கம், அயல் பக்கத்திங்கள் செம்பக்கம் கொஸ்டீட்டா, செம்பக்கத்திங்கள் அயல் பக்கம் செக் டீட்டா. செட் ஒன்று வந்துக்குது. எஸ் எஸ் செக். எஸ், வெரி குட். அப்போ செக் டீட்டா என்ன? ஸோ செக் ஸ்கொயர் டீட்டா. இவர் தான் பிள்ளைகள் உங்களோட மூணாவது ஈக்குவேஷன். நான் சொல்லியிருந்தேன் எல்லா ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணுற மெதட்டும் தேவையில்லை. எப்படி டிரைவ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தேவையில்லை. அது எக்ஸாம்பிள் கேட்டு வராது. பட் இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் வச்சு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண சொல்லி கேட்பான். ஸோ அதுக்கு என்ன செஞ்சுக்கணும்? இந்த ஈக்குவேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம்
இந்த ஈக்குவேஷனை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கணும். அதான் முக்கியம். இப்ப நான் சொல்லித்தரேன் இந்த 3வது ஈக்குவேஷனை எப்படியெல்லாம் கேள்வியில யூஸ் பண்ணலாம். சரியா? இப்ப நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 2வது ஈக்குவேஷன்ல ஒன்றுங்கிறத cosec ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லலாம். இப்ப 3வது ஈக்குவேஷன் படி ஒன்றுங்கிற சொல்றத sec ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லலாம். என்ன? ஸோ ஒன்று சமன் sec ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இப்ப இவர் இந்த ஃபார்முலா யாரு? a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம். என்ன? ஸோ ஒன்று சமன் sec theta minus tan theta into sec theta plus tan theta. சரியா? இப்போ நீங்க உங்களுக்கு sec theta minus tan theta தான் சொன்னா 1/sec theta plus tan theta சொல்லலாம். உங்களுக்கு sec theta plus tan theta சொன்னா 1/sec theta minus tan theta சொல்லலாம். அதாவது இங்க மைனஸ் வந்துச்சுன்னு சொன்னா இங்க பிளஸ், இங்க மைனஸ் வந்துச்சுன்னு சொன்னா கீழுக்கு பிளஸ். சரியா? இதான் மாறும். மற்றபடிக்கு ஈக்குவேஷன் ரெண்டும் சேம் தான் இல்லையா? சரியா? ஓகே, இப்போ ஒரு அளவுக்கு ஈக்குவேஷன் படிச்சிக்கோமே. என்ன? இப்போ கேள்விகளை கொஞ்சம் போமா? கேள்விகளை கொஞ்சம் போமே. என்ன? ஓகே, ஓகே, போம். பெஸ்ட் கேள்வி. பின் வருவனவற்றை நிறுவுக. நிறுவுகன்னு என்ன அர்த்தம்னு சொன்னா, நீங்க LHS சைட், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கலாம் அல்லது ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கலாம். எது எடுத்தாலும் கடைசியாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு காட்டணும். நீங்க ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தீங்கன்னு சொன்னா அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாதிரி காட்டணும். அவ்வளவுதான். ஸோ முதலாவது கேள்வி 1/1 minus sin theta plus 1/1 plus sin theta. ரொம்ப 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 பேசிக் கொஸ்டின். சரியா? ஈக்குவல் டு 2 sec ஸ்கொயர் தீட்டா. இதை ப்ரூஃப் பண்ணணும். உங்களுக்கு ஒரு 1 minute டைம் தரேன். இதை செஞ்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆகும் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்க ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு காட்டலாம், இல்லாட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு காட்டலாம். உங்களோட விருப்பம். அது உங்களுக்கு எது ஈஸியா இருக்குதோ அதை செய்யலாம். இதை செஞ்சிட்டேன்னு சொல்லி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே சகித், ஓகே ஓகே அப்துல்லா, ஓகே ஓகே. இது எப்படி செய்யற? இது எப்படி செய்யறேன்னு சொன்னா பாருங்க பிளே. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது இருக்கேன். ஓகே, எல்லாரும் ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகே, இது என்ன செய்யணும் நம்ம? ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எல்லா இடத்தையும் வந்து சரியாகாது. ஒரு பெரிய ஈக்குவேஷனை வந்துட்டு சின்னதாக்குறது லேசி இல்லையா? சரியா? ஒரு சின்ன ஈக்குவேஷனை பெருசாக்குறது கஷ்டம். ஒரு சின்ன ஈக்குவேஷனை பெருசாக்குற கஷ்டம். ஒரு பெரிய ஈக்குவேஷனை சுருக்கிற வந்துட்டு லேசி. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 2 sec ஸ்கொயர்ட்ட இப்படி காட்டுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஏன்னு சொன்னா காட்டலாம், ஈக்குவேஷன் தெரிஞ்சா காட்டலாம். சரியா? ஆனா இவரை வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷனை பயன்படுத்தி இவர் சொல்லி காட்டிடும். நமக்கு தெரிஞ்ச ஆபரேஷன் என்ன? பொதுவாட போமசி எடுத்து அங்க பெருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச சமன்பாடை போடுவோம், போட்டு கடைசியில் சுருக்கி அமைச்சோம்னா ஒரு வரணும். என்ன? அதுதான் நான் செய்யப்படுறேன். இப்போ இவரை நீங்க எல்லா பேரும் செஞ்சதை விட்டு நான் பெருசா விளம்பர ஏதாவது பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ணல இவரில். ஜஸ்ட் என்ன செய்யலாம், இவரையும் பொதுவா எடுத்தா என்ன வரும்? 1 minus sin theta into 1 plus sin theta, அதாவது a plus b into a minus b. அப்ப அவரை வந்துட்டு சொல்லிங்கன்னா a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம். ஜஸ்ட் அவ்வளவுதான். a வர்க்கம் வந்துட்டு 1 வர்க்கம் 1, அதே மாதிரி b வர்க்கம் வந்துட்டு sin ஸ்கொயர் வர்க்கம் தீட்டா. என்ன?
மேலுக்கு என்ன வரும்? 1 + sin θ இங்கே வரும். கீழுக்கு சாரி அந்த மற்ற பக்கம் 1 - sin θ வரும். என்ன sin θ கேன்சல் ஆகின உடனே என்ன வரும்? 2 கீழ் 1 - sin²θ. நம்ம ஏற்கனவே படிச்ச ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் படிச்சோம்னு சொன்னால் cos²θ அப்படி எழுதலாம். 1 - sin² எழுதலாம். அப்போ 2/cos²θ. இப்போ வந்துட்டு 2/cos θ முழுவதையும் வர்க்கம் என்ன? ஸோ 2 தர 1 cos θ all things cat 1/cos θ அப்படி எழுதலாம். நம்ம ஏற்கனவே படிச்சோம் செக் θ எழுதலாம். என்ன ஸோ 2 செக் ஆல் திங்ஸ் கேட். இந்த செக் θ வந்துட்டு ஆல் திங்ஸ் கேட் வந்துட்டு உள்ளுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் 2 செக் ஸ்கேட் θ. இது நீங்கள் இவ்வளோ ஸ்டெப் தேவையும் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். cos θவை 1 cos θவை செக் θன்னு எழுதலாம். ஸோ cos²θவை 1/cos²θவை செக் ஸ்கேட் θ. அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் இவ்வளவு ஸ்டெப்ஸ் தேவையில்லை. சரியா? டோன்ட் நீட் திஸ் ஸ்டெப். ஓகே. ரெண்டாவதும் அதே மாதிரி இப்போ இப்படி தரான்றப்பமே 1 - cos θ + 1 + cos θ. இப்போ இவர் எப்படி காட்டலாம்? அது மாதிரி யோசிங்க. அப்போ ஏற்கனவே தந்த கொஸ்டின் மாதிரி இது யோசிச்சிங்கன்னா எப்படி வரும்? ஜஸ்ட் நீங்கள் பேனையை தொடாமல் யோசிங்க. அப்போ பேனையே தொட தேவையில்லை. இதுக்கு 1 - cos θ × 1 + cos θ தான் ஃபார்மசி. சரியா? மேலுக்கு அங்கால போகிறது 1 - cos θவை எடுத்தோம்னு சொன்னால் அங்கால வர்றது 1 + cos θ. அங்கால வரப்போது 1 - cos θ. அப்போ + cos θ - cos θ கேன்சல் ஆயிடும். மேலுக்கு 2 ஒன்று மிச்சம் வரும். கீழுக்கு 1 - cos²θன்னு சொல்லி வரும். 1 - cos²θவை நம்ம படித்த ஈக்குவேஷன் படி சொல்ல போனால் cosec²θன்னு சொல்லலாம். அப்போ என்ன வரும்? 2 cosec²θ. அதே மாதிரி தான். ஜஸ்ட் ஈக்குவேஷன் தான் மாறிக்குது. சைன் கோஸ் தான் மாறிக்குது. அதே செட்டப் தான். அதே ஐடியா தான் முக்கியம். அப்போ இந்த 2 கேள்விக்கும் சேம் ஐடியா தான் போகுது. என்ன அப்போ நீங்கள் ஒரு கேள்வி செஞ்சாலே போதும். இந்த 2ஆவது கேள்வி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு 2 கேள்விக்கும் ஒரே ஐடியா தானே. இதே தான் டியூஷன் கிளாஸ்லையும் 1000 கேள்வி செஞ்சால் அது பெரிய டியூஷன் அப்படின்னு சொல்ல மாதிரி போவாங்க. ஆனால் இதான் முக்கியம் இல்லையா? இந்த 1000 அந்த 10 கேள்வி நீங்கள் செஞ்சாலும் 10லையும் வந்துட்டு 10 ஐடியா இருக்கணும் இல்லையா? 10 ஐடியா இருக்குன்னு சொன்னால் அந்த 10 ஐடியாவே உங்களுக்கு மிக மிக பெரிய ஒரு விஷயம். இப்போ ஒரு 1000 கேள்வியும் ஜஸ்ட் ஒரு 3-4 ஈக்குவேஷனை பயன்படுத்தி செய்யலாம்னு சொன்னால் அதில் வேலை இல்லை. ஒரு 10 கேள்வியாக இருந்தாலும் அந்த 10 தியரியை பேஸ் பண்ணி வரும்னு சொன்னால் அது வந்துட்டு பிரயோசனமாக இருக்கும் அந்த கேள்வி செய்யறதுல. இப்போ அதுதான் அந்த 2ஆம் கேள்வி நான் செஞ்சு காட்டல. இந்த சேம் ஐடியா. அப்போ இதுல டைம் வேஸ்ட் பண்ணி நான் விரும்பல. சரியா? இப்போ 3ஆவது வாங்க. 3ஆவது வந்தீங்கன்னு சொன்னா இவர் கொஞ்சம் வித்தியாசம். sin θ over 1 + cos θ plus 1 + cos θ over sin θ. 1 plus திரும்ப 1 + cos θ over sin θ. இவரை வந்துட்டு 2 cosec θ அப்படின்னு சொல்லி காட்டுறோம். இதை செய்கிறாக்கள் பார்ப்போம். 3 பேர் இருக்கீங்க. இந்த கேள்வி செய்ய செஞ்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
ஓகே, ஒரு ஆள் தான் செஞ்சது. ஓகே, நம்ம செய்வோம். ஸோ இதில் வந்துட்டு நான் சொல்லிக்க நினைக்கிறேனே, பெரிய பக்கம் இருக்கிற சுருக்களை வந்துட்டு சின்னதாக காட்டுறது வந்துட்டு என்ன ஈஸி. ஸோ இவரை நான் எடுக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எடுக்கேன். சரியா? சரி, செஞ்சு சொன்னால் இதுக்கு போமஸ் எடுத்தேன்னா என்ன வரும்? 1 + cos θ into sin θ over sin θ into, இப்போ sin θ ஒன்று வரும், என்ன இங்கே sin θ ஒன்று வரும். அதே மாதிரி இங்கே வந்துட்டு sin θவுக்கு பதிலாக 1 + cos θ ஏற்கனவே இருக்குது. இவருக்கு பெருக்கப்படும், யாரோட பெருக்கப்படும்? 1 + cos θவோட, 1 + cos θவோட பெருக்கப்படும். ஜஸ்ட் நான் ஃபோமஸ் எடுத்திக்கிறேன், அவ்வளோதான், ஒன்றும் செய்யலை. நான் ஜஸ்ட் ஃபோமஸ் எடுத்திக்கிறேன், எந்தவித ஈக்குவேஷனுமே யூஸ் பண்ணிடல. 1 + cos θ into sin θ எடுத்தேன்னு சொன்னால் இந்த sin θவோட பெருக்கப்படுறால் sin θ, 1 + cos θவோட பெருக்கப்படுறால் 1 + cos θ. ஓகே, இப்போ இவரை பாருங்க, இவரை பிரிக்கிறேன்னு சொன்னால் என்ன வரும்? sin θ into sin θ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி sin square θ. அதே மாதிரி இவரையும் பிரிக்கிறேன்னு சொன்னால் 1 + cos θ whole thing square. கீழுக்கு 1 + cos θ into sin θ. சரியா? இப்போ அடுத்த ஐடியா என்ன? அடுத்த ஐடியா வந்துட்டு இவரை நம்ம அடைப்பு நீக்கம் செய்வோம். இந்த ஸ்கொயர்டை ஃபுல்லாக அடைப்பு நீக்கம் செய்வோம். என்ன? ஸோ sin square θ ஓகே, sin θ ப்ளஸ் இதை வந்து அடைப்பீங்கன்னா a வர்க்கம் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b வர்க்கம். என்ன? a + b ஹோல் திங் ஸ்கொயர்ன்ற விரிவு தான் வருவீங்க. ஸோ ஒன்றின் வர்க்கம் 1 ப்ளஸ் 2 cos θ 2ab ப்ளஸ் b வர்க்கம் cos square θ. இதுக்கு 1 + cos θ into sin θ. என்ன? இப்போ இன்னும் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் தான் இருக்கிறேன், ரெண்டாவது மூணாவது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இல்லை. ஸோ sin square θ ப்ளஸ் cos square θ, என்ன இங்கே ஒன்று ஈக்குவேஷன் ஒன்று நம்ம ஃபார்ம் ஆகுது. ஸோ அவருக்கு பிறகு என்ன போடலாம்? ஜஸ்ட் 1. என்ன? ஏற்கனவே 1 ஒன்று இருக்காது, ப்ளஸ் அங்கே மிச்சம் இருக்கிறார் 2 cos θ. இதுக்கு என்ன? 1 + cos θ into sin θ ஈக்குவல், இப்போ ஒன்று மூணு என்ன? 2 காமன் எடுத்தேன்னு சொன்னால் அதுக்குள்ள ஒரு 1 + cos θ வரப்போகுது. இதுக்கு ஒரு 1 + cos θ into sin θ. 1 + cos θ எப்படியாவது ஈக்குவல், நான் 1 + cos θவையும் 1 + cos θவையும் வந்துட்டு வெட்டலாம். என்ன வெட்டனா என்ன அர்த்தம்? டிவைட் பண்ணலாம். எப்போ நான் டிவைட் பண்ணலாம்னு சொன்னால் அந்த 1 + cos θ வந்துட்டு 0வாக ஒருபோதும் இருக்க இயலாது. θ ஒரு நேர்கோணம். ஸோ cos θ ஒரு நேர்பெருமதியை கொண்டிருக்கும். 1 + cos θ ஒருபோதும் 0வாகாது. ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னால் இது ஒருபோதும் 0வாகாது தெரிஞ்சா மட்டும்தான் என்ன செய்யலாம், மேலுக்கும் கீழுக்கும் வெட்டலாம். சரியா? மற்றபடி நீங்க வெட்ட இயலாது. ஸோ வெட்டதுக்கான முக்கிய ரீசன் வந்துட்டு இதுதான், ஒருபோதும் என்ன 0வாகாதுங்கிற தெரிஞ்சுதான் நான் வெட்டுறேன். சரி, நான் வெட்டினா என்ன வரும்? 2/sin θ. 1/sin θ என்ன? cosec θ இல்லையா? ஸோ 2 cosec θ. இதான் உங்களுக்கு RHSல காட்ட சொல்லிக்கிறது. யா 2 cosec θ. என்ன? ஓகே, மூணாவது ஈக்குவேஷன் போவோம். நாலாவது கேள்வி. நாலாவது கேள்வி. நாலாவது கேள்வி எப்படி வரும்? 1 + sin θ divided by 1 - sin θ equal sec θ plus tan θ.
இதை ப்ரூஃப் பண்ணணும். நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் எடுக்கலாம், இல்லாட்டி ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை எடுங்க. அதை எடுத்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். இதை செய்யுங்க ஆகும். இந்த 4ஆம் கேள்வியை செய்யுங்க. செஞ்சு விட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே அப்துல்லா, குட். ஓகே சகீத், குட். ஓகே 3 பேரும் செஞ்சிட்டீங்க. ஓகே வெரி குட். 3 பேரும் செஞ்ச அந்த கேள்வியை செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணலாமா? இந்த கேள்வி செஞ்சு காட்டணுமா இல்லை வேற கேள்வி போமா? உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. சார் ஆர்ஹெச்எஸ்லேருந்து எப்படி போகிறேன்னு கொஞ்சம் காட்டுவோம். செக் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டால இருந்தா. ஆமாம் சார். ஓகே இந்த செக் டீட்டாவை, அதாவது இங்க வந்துட்டு என்ன இருக்கு பாருங்க, சைன் டீட்டா மட்டும்தான் இருக்குது. இப்போ இங்கே சைன் டீட்டா மட்டும்தான் இருக்குது. அப்போ செக் டீட்டாவை நான் சைன் ஃபர்ஸ்ட் எழுதத்தான் போகிறேன். அதே மாதிரி இந்த டேன் டீட்டாவையும் என்ன எழுதணும், சைனோ கோஸ்ல எழுதத்தான் போகணும். ஏன்னு சொன்னால் எனக்கு அங்கே ஈக்குவேஷனில் தந்திக்கிறது சைன் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஜஸ்ட் என்ன செய்ய போறேன்னு ரிவர்ஸில் போகிறேன், அவ்வளோதான். நீங்கள் எப்படி வந்தீங்களோ நான் அப்படியோ கீழுக்கு இருந்து மேலே போகிறேன். ஸோ செக் டீட்டா அப்படி எழுதலாம், 1/cos theta ப்ளஸ் tan theta எப்படி எழுதலாம், sin theta cos theta. இப்போ இதில் பாருங்க, நான் ஏன் இது பாதி வச்சுக்கேன்னு சொன்னால் எனக்கு சைனில் மட்டும்தான் அங்கே ஈக்குவேஷனில் இருக்குது. அதுக்காண்டி தான் சைன்லையும் கொஸ்ட்லையும் கீழுக்கு எழுதி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் தெரிஞ்ச ஒரே ஒரு வேலை பொதுவாக எடுக்கிறது என்ன, பொதுவாக எடுத்து என்ன வரும், cos square theta. cos square theta பொதுவாக எடுத்தோம்னு சொன்னால் இங்கே வரும் என்ன வரும், sin theta வரும். அதே மாதிரி இங்கே என்ன வரும், இங்கே வந்துட்டு cos theta பொதுவாக எடுத்தோம்னு சொன்னால் cos theta cos theta plus sin theta. சாரி cos theta தானே இருக்குது காமனா. cos theta பொதுவாக இருக்குது. ஸோ எடுத்துன்னு சொன்னால் 1 + sin theta. இப்போ இந்த 1 + sin thetaவுக்கு நான் ஜஸ்ட் ரிவர்ஸ் தான் போகிறேன், அவ்வளோதான். ஜஸ்ட் ரிவர்ஸ் தான் போகிறேன். அப்போ அங்கே வர்க்க மூலம் இருக்கிறதால நான் இவருக்கு வர்க்கம் எடுக்கிறேன். வர்க்கம் மூலம் எடுத்து வர்க்கம் மூலம் எடுக்கிறேன். ஏன் அங்கே வந்துட்டு எனக்கு வர்க்க மூலம் ஒன்று தேவை. இப்போ நீங்கள் வர்க்க மூலம் ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் வர்க்க மூலம் எடுத்தா தான் என்ன செய்யலாம், கணியம் வந்துட்டு அந்த சமன்பாடு வந்துட்டு மாறாது. ஸோ இவரை வந்துட்டு இப்போ நான் என்ன செய்யலாம், அடைப்பிணக்கம் செஞ்சால் 1 + sin square theta 1 + 2 sin theta + sin square theta கீழுக்கு cos square theta. என்ன அப்படி இல்லாட்டி 1 + sin theta அப்படியே வச்சு கொண்டு இந்த cos square theta எப்படி மாற்றலாம், 1 - sin square theta மாற்றலாம். சரியா? இந்த 1 - sin square theta நம்ம a வர்க்கம் - b வர்க்கம்ங்கிற ஃபார்மேட்ல இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு a - b × a + b சொல்லி மாற்றலாமா இல்லையா? ஸோ 1 - sin theta × 1 + sin theta மேலுக்கு என்ன 1 + sin theta all square. இப்போ என்ன செய்யலாம், இவரும் 0 ஆகாது ஒருபோதும். ஸோ நமக்கு தந்த ஈக்குவேஷன் படி 1 + sin theta 1 - sin theta ஒன்றும் இல்லை. நான் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ரிவர்ஸ் தான் போய்க்கிறேன். இப்போ நீங்கள் வந்துருப்பீங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்துப்பீங்க. நான் என்ன செய்கிறேன், மேலுக்கு இருந்து அப்படியே வரேன், அதே ஃபார்மேட் தான்.
ஓகே, அடுத்தது அடுத்த கேள்வி. இந்த கொஸ்டின் வச்சுங்க. cos theta plus sin theta into 1 minus cos theta into sin theta equal cos cube theta plus sin cube theta. இந்த கொஸ்டினுக்கு செய்யுங்க. அப்போ இதில் ஹிண்ட் ஒன்று தாரேன். a cube plus b cube அதில் விரிவு தெரிஞ்சுக்கணும். a cube plus b cube இது எப்படி எழுதலாம்னு சொன்னால் a plus b a வர்க்கம் மைனஸ் ab plus b வர்க்கம் இப்படி எழுதலாம். இப்போ இதை வச்சு கொண்டு இதை ப்ரூஃப் பண்ணுங்க. ஆகும் ஓகே, செஞ்சிருக்கீங்க. எப்படி இந்த ஈக்குவேஷன் படி அதை எழுதின நிமிஷம் என்ன வரும்? a cube plus b cube என்ன ஈக்குவல் டு cos cube theta plus sin cube theta. அந்த ஈக்குவேஷன் படி எழுதலாம் a plus b. அப்போ a plus b படி எழுதுன என்ன வரும்? cos theta plus sin theta into bracketக்குள்ள a வர்க்கம் cos வர்க்கம் theta மைனஸ் ab. ஏங்கிறது என்ன? cos theta, bங்கிறது sin theta. அப்போ cos வர்க்கம் theta மைனஸ் cos theta into sin theta plus sin square theta. இப்படி எழுதலாமா இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச முதலாவது ஈக்குவேஷன் என்ன? cos square theta plus sin square theta-வை 1 என்று எழுதலாமா இல்லையா? ஸோ cos theta plus sin theta into ஓகே 1 என்று சொல்லி போடலாம். ஸோ 1 மைனஸ் cos theta into sin theta. இன்னும் இந்த 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 விரிவு தெரிஞ்சிருந்தால் இந்த கேள்விக்கு ஆன்சர் தெளிக்கலாம். இந்த விரிவு தெரிஞ்சுக்கணும் இந்த கேள்வி செய்யறதுக்கு. அவ்வளோதான். a cube plus b cube விரிவு வந்துட்டு a plus b into a வர்க்கம் மைனஸ் ab plus b வர்க்கம். சரியா? ஓகே, அடுத்தது cos ஆறாவது அடுக்கு தீட்டா பிளஸ் sin ஆறாவது அடுக்கு தீட்டா ஈக்குவல் 1 மைனஸ் 3 cos வர்க்கம் தீட்டா இன்ட்டு sin வர்க்கம் தீட்டா. இது செய்ய அப்போ ஒரு 2 மினிட்ஸ் தரேன்.
செஞ்சாக்கள் ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவரை நீங்கள் இப்படி பார்த்தா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கீங்கண்ணா. ஓகே, அப்துல்லா செஞ்சுக்கார் குட். இவர் நீங்கள் இப்படி பார்த்தா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவர் எப்படி பாருங்கன்னு சொன்னால் பாருங்க சொன்னால் இவர் நீங்கள் உடைங்க கொஸ் வர்க்கம் டீட்டாவை இப்படி உடைங்க சரியா. கீழுக்கு சைன் வர்க்கம் டீட்டா இன்ட்டு அதில் 3 மடங்கு. இப்போ கொஸ் வர்க்கம் டீட்டாட ஹோல் திங் கியூப் தான் கொஸ்டின் 6வது இருக்கு. ப்ளஸ் சைன் வர்க்கம் டீட்டாட ஹோல் திங் கியூப் தான் சைன் 6வது இருக்கு. இரண்டுமே சமனா இல்லையா? ரெண்டுமே சமனா இல்லையா? ரெண்டுமே சமன் தானே. இப்போ வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று படிச்சுப்பேன் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் தான். அதாவது நம்ம இப்போ படித்த ஈக்குவேஷன் தான். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி ஏ வர்க்கம் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி வர்க்கம். அந்த நம்ம படித்த ஈக்குவேஷன். அதே ஈக்குவேஷனை வச்சு வேற நான் விரிச்சு எழுதப்படுறேன். ஜஸ்ட் தட்ஸ் ஆல். இப்போ எந்த ஏ என்ன? இப்போ எந்த ஏ கொஸ் வர்க்கம் டீட்டா. நல்ல நான் வச்சுக்கலாம். இப்போ எந்த ஏ இவர் தான். இப்போ எந்த ஏ இவர் தான். இப்போ எந்த பி வந்துட்டு இவர் தான் சரியா. ஸோ கொஸ் வர்க்கம் டீட்டா ப்ளஸ் சைன் வர்க்கம் டீட்டா ஏ வர்க்கத்தை எப்படி எழுதலாம்? கொஸ் வர்க்கம் டீட்டாட ஹோல் திங் ஸ்கொயர் மைனஸ் கொஸ் வர்க்கம் டீட்டா இன்டு சைன் வர்க்கம் டீட்டா ப்ளஸ் சைன் வர்க்கம் டீட்டாட ஹோல் திங் ஸ்கொயர். சரியா. இப்போ நம்ம முதலாவது ஈக்குவேஷன் என்ன? நம்ம படித்த முதலாவது ஈக்குவேஷனே sin square theta plus cos square theta உண்டு. உண்டு நான் போட தேவையில்லை. cos square theta ரெண்டாவது ஹோல் ஸ்கொயர் கொசின் 4வது அடுக்கு theta மைனஸ் cos square theta sin square theta plus sin 4ஆம் அடுக்கு theta. இப்போ வேற காட்ட சொல்லிக்கிறேன். இப்போ இவரையும் காட்ட சொல்லலை. ஓகே, இப்போ என்ன காட்ட சொல்லணும் பார்ப்போமே. அடுத்தது பிள்ளைகள் இவரெல்லாம் இப்படி எழுதலாம் தானே. இவரெல்லாம் இப்படி எழுதலாம். மைனஸ் cos square theta into sin square theta. இப்போ இவர் வந்துட்டு நீங்கள் எப்படி இல்லையா பார்க்கறதுக்கு. இவர் நீங்கள் ஏ எடுத்தா இவர் ஏ வர்க்கம், இவர் நீங்கள் பி எடுத்தா இவர பி வர்க்கம். அதாவது இங்கே ஏன்னு சொல்றது சைன் வர்க்கம் டீட்டா, பின்னு சொல்றது கொஸ் வர்க்கம் டீட்டா. இப்போ ஏ பிளஸ் பி ஆல் திங்ஸ் ஸ்கொயர்ட் எப்படி எழுதலாம்? ஏ வர்க்கம் சக 2ab சக பி வர்க்கம் என்ன. ஸோ இதில் இருந்து பாருங்க ஏ வர்க்கம் பிளஸ் பி வர்க்கத்தை எப்படி எழுதலாம்? ஏ பிளஸ் பி ஆல் திங்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab இல்லையா. இந்த 2ab வந்துட்டு என்ன செய்யுது? இந்த 2ab வந்துட்டு ஜஸ்ட் இங்கே நான் போ காட்டுறேன் அவ்வளோதான். இங்கே போனால் என்ன வருது? ஏ பிளஸ் பி ஆல் திங்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab. ஜஸ்ட் அச்சர கணிதத்தை நான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் அச்சர கணிதத்தை நான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் அச்சர கணிதத்தை யூஸ் பண்ணுறேன். இப்போ
அப்போ யூஸ் பண்ணின்னு சொன்னால் இப்போ நான் ஏன்னு சொல்லி எடுத்தது சயின்ஸ் காட்டிட்டேன். ஸோ அவர் நான் அப்படி எழுத போனேன் என்ன வரும்? கண்டினியூஷன், இதில் கண்டினியூஷன் எழுத போனால் a plus b all things square. So sin வர்க்கம் theta plus cos வர்க்கம் theta all things square. அதாவது a plus b all things square. அவ்வளோதான். மைனஸ் 2ab என்ன? ஸோ மைனஸ் 2a வந்துட்டு sin வர்க்கம் theta b cos வர்க்கம் theta. அங்கால ஏற்கனவே மிச்சம் ஒரு ஆள் இருக்கிறேன், அவரை கொண்டு வந்து இங்கே எழுதுறேன். ஸோ மைனஸ் cos வர்க்கம் theta sin வர்க்கம் theta. இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, சைன் வர்க்கம் theta ப்ளஸ் cos வர்க்கம் theta ஒன்று சொல்லி ஒன்றுண்ட வர்க்கம் என்ன? ஒன்று. ஸோ 1 மைனஸ் 2ab மைனஸ் ba. வேறு எப்படி இருக்கிறது? மைனஸ் 2ab மைனஸ் ba. ba ab எல்லாமே ஒன்று தானே. ஸோ இவர் ரெண்டு பேரையும் சேர்த்துட்டு எழுதலாம். மைனஸ் 3abன்னு சொல்லி எழுதலாம். ஸோ மைனஸ் 3a வந்துட்டு sin வர்க்கம் theta இன்ட்டு cos வர்க்கம் theta. இதுதானே நம்மளை ப்ரூஃப் பண்ணி சொன்னது. கிளியரா? இதை எழுதணுமா? எழுத வேண்டாக்கள்? ஓகே, அடுத்த கேள்வி. இப்போ நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷன் இதுக்கு போகிறோம். அதாவது ரெண்டாவது ஈக்குவேஷன் யூசேஜ், ரெண்டாவது மூணாவது. சரியா பிள்ளை? ஸோ அடுத்த கேள்வி வந்துட்டு நோட் பண்ணுங்க. செக் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா மைனஸ் 1 ஒழுங்காலு check theta plus tan theta minus 1, check theta minus tan theta plus 1 equal to tan theta. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சின்ன சின்ன ஈக்குவேஷன்ல இருந்து பெரிய ஈக்குவேஷன் போகிற கஷ்டம், பெருசில இருந்து சின்னது போகிற ஈஸி. ஸோ எங்கேருந்து எங்கே போகணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். சரிங்க அப்போ இதை
செஞ்சாக்கள் ஓகே நான் செய்கிறேன் பாருங்க. இப்போ இதை உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த ஃபார்மேட்டில் விளங்க இல்லையா? இவரை ஏன்னு சொல்லி கட் பண்ணுவாங்க, இவரை ஏ சரியா. tan theta minus 1 வந்துட்டு பி, இங்கே வந்துட்டு மைனஸ் இன் tan theta ப்ளஸ் 1 இது என்ன, இவரில் இருந்து ஒரு மைனஸை பொதுவாக எடுப்போமா? மைனஸை பொதுவாக எடுத்து என்ன வரும்? tan theta minus 1. ஸோ இவர் ஏ ப்ளஸ் பி ஆகவும் இவர் ஏ மைனஸ் பி ஆகவும் விளங்க இல்லையா? கொஞ்சம் பாருங்க, நல்லா பாருங்க. அவரில் ஜஸ்ட் ஒரு மைனஸை காமன் எடுத்துக்கிறேன். அவரை ஜஸ்ட் ஒரு மைனஸை காமன் எடுக்க எப்படி விளங்குறாரு? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதுதான் இங்கே முக்கியம். இந்த ஐடியா வரணும் உங்களுக்கு எக்ஸாம் டைமில். இப்போ இந்த கேள்வி ஈஸி. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அதில் விரிவு என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ நான் எழுதுகிறேன் ஃபஸ்ட் வந்து. ஸோ இதில் வந்துட்டு check theta plus tan theta minus 1 check theta minus காமன் எடுத்தேன்னு சொன்னால் tan theta minus 1. ஓகே, இப்போ இவர் a plus b, இவர் a minus b. ஸோ a வர்க்கம் plus b வர்க்கம். ஸோ check வர்க்கம் theta minus tan theta minus 1 all things squared. இப்போ இவர் எப்படி எழுதலாம்? check வர்க்கம் theta minus tan theta minus 1 பிரிச்சு எழுதினா எப்படி வரும்? tan square theta minus 2 tan theta plus 1. இப்படிதானே? இப்போ இந்த மைனஸை அடைப்பு நீக்கம் செஞ்சு எப்படி வரும்? x square theta minus tan square theta plus 2 tan theta minus 1. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிப்பேன், ஒன்று எப்படி எழுதலாம்? x square theta minus tan square theta எழுதலாம் சொல்லிக்கிறேன் இல்லையா? இன்னும் ஒரு விதத்தில் எழுதலாம், cos x square theta minus cos x square theta minus cot square theta அப்படியும் ஒன்று எழுதலாம். x square theta minus tan square theta அப்படியும் ஒன்று எழுதலாம். ஸோ இவருக்கு பதிலாக ஒன்று. ஸோ 1 plus 2 tan theta minus 1. ஒன்றும் மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னால் 2 tan theta. இப்படி தானே வரும். ஸோ நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இவரை ட்ரை பண்ணுவாங்க.
இவர் வந்துட்டு ரெண்டாவது ஈக்குவேஷன்ல அப்ளிகேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் படிச்சுப்போமே, 1 + cot square theta = cos square theta. ஓகே, குட் அப்துல்லா. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை பிள்ளை. இவர் என்ன செய்யுங்க, கொசெக் 4ஆம் அடுக்கு டீட்டா, கொசெக் வர்க்கம் டீட்டா. இதுல இருந்து கொசெக் வர்க்கம் டீட்டாவை மேக்ஸிமம் என்ன செய்யலாம், காமன் எடுக்கலாம் என்ன. ஸோ கொசெக் ஸ்கேட் டீட்டாவை காமன் எடுத்தா இங்கே மிச்சம் மிதிக்க போகிறாள் யாரு, கொசெக் ஸ்கேட் டீட்டா -1. கொசெக் ஸ்கேட் டீட்டா -1. ஸோ இவருக்கு நம்ம படிச்சுப்போம் கொசெக் ஸ்கேட் டீட்டா எப்படி எழுதலாம், 1 + cot square theta எழுதலாம். இவருக்கு எப்படி என்ன எழுதலாம், 1 + cot square theta = cosec square theta. அப்போ cosec square theta -1 எழுதலாம், cot square theta எழுதலாம். ஸோ இப்போ இவரை நீங்கள் என்ன செய்யலாம், ப்ராக்கெட் நீங்கள் இங்கேன்னு சொன்னால் cot square theta + cot 4ஆம் அடுக்கு theta. சிம்பிள் என்ன, ஜஸ்ட் ஈக்குவேஷன் வழங்குறதுக்கு தான் இந்த இருக்க இல்லையே. ஓகே, அடுத்ததுக்கு போவோம். ஏன்னு சொன்னால் அந்த ஏன் இந்த ஒவ்வொன்றா செய்கிறேன்னு சொன்னால் இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு கொண்டும் கேள்வி வரலாம் பிள்ளைகள். ஸோ அந்த 3 கேள்விக்கு எப்படி கேள்வி வந்தாலும் அதில் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இத்தனை எக்ஸாம்பிள் தார். ஸோ 10வது sin theta plus cosec theta all things squared plus cos theta plus sec theta all things squared equal 7 plus tan squared theta plus cot squared theta. இதை செய்ய ஞாபகம், இதை ட்ரை பண்ண ஞாபகம். sin theta plus cosec theta all things squared plus cos theta plus sec theta all things squared equal 7 plus tan square theta plus cot square theta. bracket நீக்குங்க, அதே பிறகு சுருக்குங்க, சமன்பாடை யோசிச்சு பாருங்க, சமன்பாடை யூஸ் பண்ணுங்க. இதில் sakit good.
ஓகே, செஞ்சிட்டீங்க 2 பேரும். வெரி குட். இப்போ என்ன செய்யலாம்? 2 பேரும் செஞ்சதால இந்த கொஷனை நான் கொஞ்சம் ஸ்பீடாக செய்கிறேன். ஓகே, ஜஸ்ட் அடை பண்ணிக்கிறேன். sin square theta plus 2 sin theta cosec theta plus cosec square theta நாங்கள cos square theta plus 2 cos theta sec theta plus sec square theta. இவருக்கு sin theta cosec theta உண்டு, cos theta into sec theta உண்டு. ஸோ ரெண்டும் 4 உண்டு வந்துடும். plus sin square theta cosec square theta எழுதலாம் 1 plus cot square theta plus cos square theta sec square theta 1 plus tan square theta எழுதலாம். இதில் வந்துட்டு sin square theta plus cos square theta ஒன்றுன்னு சொல்லி எழுதலாம். ஸோ 4 3 5 6 7 plus tan square theta plus cot square theta. ஓகே, அடுத்த கேள்வி. tan theta plus cot theta equal sec theta into cosec theta. இதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, குட். ஈஸி என்ன? tan theta எப்படி எழுதலாம்? sin theta over cos theta. cot theta எப்படி எழுதலாம்? ஓகே, குட். cos theta over sin theta எழுதலாம். ஸோ காமன் எடுத்தோம்னு சொன்னால் sin theta into cos theta மேலுக்கு sin square theta plus cos square theta என்ன? ஸோ மேலுக்கு உண்டாயிரும், கீழுக்கு மேலுக்கு 1 over sin theta cosec theta 1 over cos theta sec theta. அவ்வளோதான். ஓகே ஓகே, அடுத்த கேள்விக்கு முதல் சின்ன அச்சரகணித ஒரு ரிலேஷன்ஷிப். a plus b plus c all things squared. இவர விரிவு எப்படி வரும்? இவரை இப்படி பாருங்க பிள்ளைகள். இந்த a plus b ஒரு x எடுக்கணும். x எடுத்து எப்படி வரும்? x plus c all things squared என்ன? இவர் எப்படி வருவாரு? x வர்க்கம் plus 2xc plus c வர்க்கம் என்ன? x எப்படி எழுதியம்? a plus b. So a plus b all things squared into 2 a plus b into c plus c squared. So a plus b all things squared எப்படி எழுதலாம்? a வர்க்கம் b வர்க்கம் plus 2ab plus இவரை நான் அடைப்பிலிங்கம் செஞ்சேன்னா 2ac plus 2bc plus c squared. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி எழுதலாம்னு சொன்னால் a plus b plus c all things squared எப்படி எழுதலாம்? a வர்க்கம் plus b வர்க்கம் plus c வர்க்கம் plus 2ab plus 2bc plus 2ac. அவ்வளோதான். இதை நினைவில் வச்சுக்கொண்டு இப்போ தர ஈக்குவேஷனை செய்யாமல் இந்த கேள்வி
12வது கேள்வி. ஒன் பிளஸ் சைன் தீட்டா பிளஸ் கொஸ் தீட்டா ஹோல் திங் ஸ்கொயர் ஈக்குவல் 2 into 1 plus sin theta into 1 plus cos theta. இந்த கேள்வி செய்யுங்க அப்போ. ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. இந்த கேள்வி ட்ரை பண்ணுங்க அப்போ. நான் அந்த அச்சர கணித ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி இந்த கேள்வி செய்யலாம். ஓகே குட். எப்படி செய்யறேன்? நான் தந்ததை யூஸ் பண்ண தெரியாது என்ன. இவர் ஏ, இவர் பி, இவர் சி. ஸோ ஏ வர்க்கம் பி வர்க்கம் plus c வர்க்கம் என்ன plus 2ab. So 2 into 1 into sin theta 2 sin theta plus 2bc 2 sin theta cos theta plus 2ac 2 cos theta. ஸோ இவருக்கு ரெண்டுன்னு சொல்லி போடலாம் plus 2 sin theta plus இதில் 2 sin theta பொதுவெடுத்தா சாரி 2 cos theta பொதுவெடுக்கலாம் என்ன 2 cos theta பொதுவெடுத்தா sin theta plus 1. இதுலேயும் ஒரு 2 sin thetaவை சாரி 2 ஒன்றை பொதுவெடுக்கலாம் என்ன 2 ஒன்றை பொதுவெடுத்தா 1 plus sin theta plus 2 cos theta அதுலேயும் 1 plus sin theta. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் 1 plus sin theta 1 plus sin theta காமன் அடிக்கிறது என்ன. ஸோ 1 plus sin theta காமன் எடுத்தா உங்களுக்கு வர போகிறது 2 plus 2 cos theta. ஸோ இவங்கள ரெண்டு 2 ஒன்றை பொதுவாக எடுத்தா 2 into 1 plus cos theta into 1 plus sin theta. கிளியரா? ஓகே, அடுத்த கேள்வி. மூன்றாவது x square theta plus cos x square theta equal tan theta plus cot theta. இதை ட்ரை பண்ணுவாங்க அப்போ.
Okay, second good. ஓகே, செய்வோம். இதுல பாருங்க, உங்களுக்கு செக் கொசெக் தான் தந்திக்குது LHS சைடில். அங்கால வந்துட்டு டேன் கொட்டில் இருக்குது என்ன. ஸோ உங்களுக்கு பிடிபடணும், நம்ம படித்த ஈக்குவேஷனை இங்கே டிரெக்டாக வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ருட்டுக்குள்ள செக் ஸ்கொயர் தீட்டா பதில் என்ன போடலாம்? 1 + tan ஸ்கொயர் தீட்டான்னு போடலாம். கொசைக் ஸ்கொயர் தீட்டா பதில் என்ன போடலாம்? 1 + cot ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லி போடலாம் என்ன. ஸோ இவர் பற்றி எழுதலாம் 2 + tan ஸ்கொயர் தீட்டா + cot ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதான் என்கிட்ட இருக்குது, பட் எனக்கு தேவை tan தீட்டா + cot தீட்டா மட்டும் தேவை. இந்த வர்க்கமூலத்தை இல்லாமல் ஆக்கணும் என்ன. வர்க்கமூலத்தை இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னால் உள்ளுக்கு வர்க்கத்தை கொண்டு வந்தால் தான் வர்க்கமூலத்தும் இல்லாமல் ஆகும். இப்போ உள்ளுக்கு வர்க்கமூலம் கொண்டு வரேன்னு சொன்னால் tan தீட்டா + cot தீட்டாட ஹோல் ஸ்கொயர் தான் வரணும். ஸோ அதுக்கு இங்கே 2 tan தீட்டா × cot தீட்டான்னு வரணும். உங்களுக்கு தெரியும் tan தீட்டா × cot தீட்டா ஒன்று தெரியும். ஸோ அவரை உருவாக்குறதுக்கு ஒன்றுங்கிறதுக்கு பதிலாக tan தீட்டா × cot தீட்டாவை நான் இங்கே கொண்டு வரேன். சரியா? ஸோ tan ஸ்கொயர் தீட்டா + 2 tan தீட்டா × cot தீட்டா + cot ஸ்கொயர் தீட்டா அதில் வர்க்கமூலம். இப்போ நம்ம எழுதலாமா இல்லையா? tan தீட்டா + cot தீட்டா ஹோல் ஸ்கொயர் வர்க்கமூலம். ஸோ இவர் ஸ்கொயரோடும் போனிச்சுன்னு சொன்னால் tan தீட்டா + cot தீட்டா. இப்போ நீங்கள் உங்களுக்கு விளங்கிருக்கும் எது நான் முந்தி சொன்னது. இந்த ஒன்றுக்கு பதிலாக tan தீட்டா × cot தீட்டான்னு போடலாம், இல்லாட்டி கொசெக் தீட்டா × sin தீட்டான்னு போடலாம், அல்லது செக் தீட்டா × cos தீட்டான்னு போடலாம். அப்போ இங்கே அப்ரோப்ரியேட்டாக வந்துட்டு எது தேவைப்படுதோ அதைத்தான் போடணும். இப்போ இங்கே வந்துட்டு tan தீட்டா × cot தீட்டா போட்டால் தான் இந்த ஈக்குவேஷனை செய்யலாம். ஸோ அதுக்கு தான் நான் யூஸ் பண்ணி. சரியா? இந்த ஐடியா வந்துட்டு உங்களுக்கு வரணும், இதுதான் முக்கியம். ஓகே, இந்த கொஸ்டின் செய்யுங்க அப்போ. பதினாலாவது A cos theta plus B sin theta equal C. B cos theta minus A sin theta equal C. எனின் A squared plus B squared equal to C squared என நிறுவுக. எனின் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் படிச்சுன்னு சொன்னால் எனின் நிறுவுக கேள்வி கவனிக்காம.
என்ன செய்யலாம்? இங்க பாருங்க, அவர் என்ன நிறுவன்னு காட்டுச்சு என்ன பாட்டில் வந்துட்டு 2 சி ஸ்கேர்னு இருக்கு என்ன 2 சி ஸ்கேர்னு இருக்குது. ஸோ நீங்கள் படம் இவரை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு இவரை ரெண்டாவது ஈக்குவேஷனை வச்சு இவர் ரெண்டையும் ஸ்கேட் பண்ணி கூட்டினா தான் இங்களை பார்க்க என்ன வரும் 2 ஸ்கேட் வரும். சரியா? அப்போ அதை நம்ம கிரியேட் பண்ணுவோமே. என்ன 1 வர்க்கத்தையும் 2 வர்க்கத்தையும் வர்க்கிச்சு கூட்டுவோம். கூட்டி என்ன வரும்? a cos theta plus b sin theta whole thing squared plus b cos theta minus a sin theta whole thing squared equal to c squared. வேற நம்ம அடைப்பிணுக்கம் செஞ்சா a வர்க்கம் cos வர்க்கம் theta plus 2ab sin theta cos theta plus b வர்க்கம் sin வர்க்கம் theta. வேற அடைப்பிணுக்கம் செஞ்சா b வர்க்கம் cos வர்க்கம் theta minus 2ab sin theta cos theta plus a வர்க்கம் sin வர்க்கம் theta. plus 2ab sin theta cos theta minus 2ab sin theta cos theta கேன்சல் ஆயிடும் என்ன. ஸோ மிச்சம் இருக்க போறால் a வர்க்கம் cos வர்க்கம் theta plus b வர்க்கம் sin வர்க்கம் theta plus b வர்க்கம் cos வர்க்கம் theta plus a வர்க்கம் sin வர்க்கம் theta. இதில் a வர்க்கத்தை காமன் பண்ணினா என்ன வரும்? sin வர்க்கம் theta plus cos வர்க்கம் theta. b வர்க்கத்தை காமன் பண்ணினா sin வர்க்கம் theta plus cos வர்க்கம் theta. இங்கே 2c ஸ்கேட் இருக்குதுன்னு அதை மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம படித்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் sin வர்க்கம் theta plus cos வர்க்கம் theta உண்டு, இங்கேயும் உண்டு. ஸோ என்ன பண்ணலாம்? a வர்க்கம் plus b வர்க்கம் ஈக்குவல் 2c ஸ்கேட். இது இல்லையா? ஓகே, அடுத்தது tan theta plus sec theta minus 1 tan theta minus sec theta plus 1 equal 1 plus sin theta over cos theta. இதை செய்யாம
இந்த மாதிரி ஐடியா வருதா? இவர் கொஞ்சம் சிக்கலான ஆள் தான், நீங்க கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்க. பார்ப்போம். சரி, இதுலயும் அந்த மைனஸை காமன் எடுத்து அப்படிதான் செய்யறேன். a மைனஸ் இதுல மைனஸ் இல்ல, அப்படி இல்ல, எழுதலாம். இல்ல அப்படி இல்ல. பட் நீங்க சொல்லிட்டு போகல லாஸ்ட் அந்த ஆன்சர் வர சான்ஸ் இருக்குது. பட் லாங் மெத்தட் அடிக்கும். பட் இது அந்த அளவுக்கு லாங் மெத்தட் போகாது. சிங்கிள் சின்ன டிக் ஒன்றும் இல்லை. இவரை நம்ம இல்லத்தாக்கணும். சரியா? இவரை நம்ம இல்லத்தாக்கணும். இவர் இல்லத்தாக்குறதுக்கு மேலுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா, அந்த ஒன்று இருக்குத்தானே, இந்த ஒன்றை யூஸ் பண்றேன். எப்படி யூஸ் பண்றேன்னு சொன்னா, tan theta plus sec theta minus sec squared theta minus tan squared theta. சரியா? இவர் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்? டிவைட் பை tan theta minus sec theta plus 1. இவர் a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம் தானே, a minus b into a plus b எழுதலாம் தானே. tan theta plus sec theta minus sec theta plus tan theta sec theta minus tan theta. கீழுக்கு tan theta minus sec theta plus 1. ஸோ இதில் பாருங்க பிள்ளைகள், இதில் tan theta plus sec theta வந்துட்டு என்ன வருகிறது? ரெண்டுலேயும் இருக்குது என்ன? ஸோ ரெண்டுலேயும் தான் காமன் எடுக்கலாம். ஸோ tan theta plus sec theta காமன் எடுத்தா இங்கே என்ன வர போகிறாள்? 1 வரும். இங்கே அழைக்க போகிறாள் sec theta minus tan theta. கீழுக்கு tan theta minus sec theta plus 1. இப்போ இவரும் இவரையும் பார்க்கறதுக்கு சேமா இல்லையா? இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் நீக்கினீங்கன்னு சொன்னால் அதான் வரும் 1 மைனஸ் sec theta plus tan theta. இங்கே என்ன வருது? 1 மைனஸ் sec theta plus tan theta. சரிங்க, ப்ராக்கெட்டிங் எப்படி வரும்? tan theta plus sec theta 1 minus sec theta plus tan theta. கீழுக்கு 1 ஃபஸ்ட்டு கொண்டு வரேன், அதே பிறகு sec theta வைக்கேன், கடைசியாக tan theta கொண்டு வரேன். இப்போ இவரும் இவரும் சேமா இல்லையா? ஸோ ரெண்டு பேரும் வெட்டுப்படுவாங்களா இல்லையா? வெட்டுப்படுவாங்க என்ன? ஸோ இப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறால் tan theta plus sec theta. இப்போ இதுவாக நம்மள்ட்ட கேட்டது சைன் கோஸில் கேட்டியான். நம்மள்ட்ட இருக்கிறது டான் செக்கில். என்ன செய்யணும்? டேனை வந்துட்டு சைன் கோஸுக்கு மாற்றணும். ஸோ சைன் theta ஓவர் cos theta ப்ளஸ் 1 ஓவர் cos theta. ரெண்டுலேயும் cos theta காமன் அடிக்குது. ஸோ cos theta காமன் எடுத்தா 1 ப்ளஸ் சைன் theta. சரியா? சிம்பிள் ஸ்டெப்ஸ். கீழுக்கு இருக்கிற எல்லாம் ஆகிறதுக்கு அந்த ஒன்றை வந்துட்டு என்ன மாற்றிக்கணும்? என்ன எழுதலாம்? செக் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் எழுதலாம். அவர் ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் ஒரு ஃபார்மேட்டில் இருக்காரு. ஸோ ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கிறேன். ஸோ அவர் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க? வெட்டுப்படுறாங்க. அது பிறகு டேன் டீட்டா ப்ளஸ் செக் டீட்டான்னு வருது. நம்மளுக்கு கேட்டுக்கிறது சைன் கோஸில் இருக்குது. ஸோ டேனை வந்துட்டு சைன் கோஸில் எழுதுறேன், செக்க கோஸில் எழுதுறேன். அப்போ ரெண்டையும் காமன் அடித்தேன், ஒரு காட்டேஜன் ஆன்சர் வந்துச்சு. சரியா? ஓகே, உங்களுக்கு அடுத்த கிளாஸில் வந்துட்டு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் தான். சரியா? இதை அடுத்த கிளாஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் மண்டே. ஓகே, நெக்ஸ்ட் மண்டே தான். இஃப்காஸ்கர் கிளாஸ் எப்போ நடக்குது?
நீங்கள் போகிறீங்களா அதுக்கு? இல்ல இருக்கா சார், நான் சார்? அதுக்கு போகலையா? ஓகே. ஒரு அடுத்த கிளாஸ் கிளாஸ் அவரோட நாளைக்கு ஒரு கிளாஸ் செய்கிறேன் பகல் டைம். ஓகே. அடுத்த கிளாஸ் மண்டே தான், சரியா? நெக்ஸ்ட் ஓகே மண்டே. சார். ஓகே, நான் இதோட உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் எல்லாமே முடியுது. அந்த 3 ஈக்குவேஷனையும் எண்ணமட்டுக்கு நான் கொஸ்டின் செஞ்சுக்கிறேன். நீங்களும் அந்த 3 எல்லாம் படித்தது போகிறோம், கிட்டத்தட்ட ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன் படித்து முடிச்சது போகிறவோ நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் செய்யக்கூடிய லெவலுக்கு தான் நான் கொண்டு வருவேன், சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கேள்வி தான், அந்த அளவுக்கு இல்லை. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். 16வது 1 + cos θ + sin θ divide by 1 - cos θ + sin θ equal 1 + cos θ divide by sin θ. சரியா? இதுவும் ஏற்கனவே செஞ்ச மெத்தட்ஸ்கள் இருக்கிற மெத்தட்டை பயன்படுத்தி தான் செய்கிறேன். சரியா? யோசிச்சு பாருங்க எந்த மெத்தட் சொல்லி நீங்கள் ஆன்சர் எடுப்பீங்க நம்புகிறேன். ஸோ இதில் இப்போ வரைக்கும் நான் செஞ்சதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் அட்மிட் பண்ணி கேளுங்க. ஏதாவது டவுட்டுகள் இல்லாட்டி கிளாரிஃபிகேஷன்கள் ஏதாவது இருந்தா. ஓகே. 2 பேர் தான் இருக்கீங்கண்ணா. ஓகே ஓகே. ஜசாக்குல்லா இருந்ததுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் மண்டே தான். ஓகே, நான் கிளாஸ் எண்ட் பண்ணுறேன். நான் தேர்ஸ்டே இருக்குது. தேர்ஸ்டே வந்துட்டு 25 பேட்சுக்குள்ளே பேப்பர் கிளாஸ் போகுது. ஸோ அது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படாது. ஓகே, நான் ரெக்கார்டிங் எண்ட் பண்ணுறேன்.